கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடைப்பட்ட நிறங்கள் தான் மற்ற எல்லா நிறங்களுமே. அந்த நிறங்கள் இணைந்து கலக்கும் போது ஏற்படும் விளைவுகள் தான் காட்சிகள். அதுபோல பல்வேறு எண்ணங்களின் விளைவுகளே நமது வாழ்க்கை. நல்லது நினைத்தால் நல்லதே விளையும் என்ற எண்ணத்துடன் ஒரு சாதனை மனிதரை பற்றி அறிந்து கொண்டு இந்த நாளை இனிய நாளாக்குவோம். கோரல் காட்டன் மில் என்பது தூத்துக்குடியில் ஆங்கிலேயர்கள் நடத்தி வந்த நிறுவனம். இங்கு தொழிலாளர்கள் தினமும் 12 மணி நேரம் பணியாற்ற நிர்பந்திக்கப்பட்டனர். சிறு தவறு செய்தாலும் தொழிலாளிகளுக்கு பிறம்படிதான் தண்டனை. இந்த அடிமை நிலையிலிருந்து தொழிலாளர்கள் எழுச்சி பெற வ.உ. சிதம்பரனாரும் சுப்பிரமணியம் சிவாவும் தொடர்ந்து மேடைகளில் வலியுறுத்தி வந்தார்கள். இவர்களது தீவிர பேச்சால் 1908ஆம் ஆண்டு கோரல் மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் கனலை தாங்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் தொழிலாளர்களுக்கு 50% ஊதிய உயர்வளிக்க சம்மதித்தனர். தொழிலாளர்கள் ஆங்கிலேயர்களை பணிய வைத்த இந்த நாள் எந்த நாள்? கோரல் மில் போராட்டம் துவங்கிய நாள். ஆயிரத்தி 1908ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் கோரல் மில்லில் 27ஆம் தேதி அன்னைக்கு இப்போது மெஜ்ரா கோர்ஸ்ன்னு சொல்கிற அந்த கோரல் மில் தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு தொழிற்சங்கமெல்லாம் கிடையாது. அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் 2 பேர். ஒன்று வ.உ.சி., இன்னொன்று சுப்பிரமணிய சிவா. இந்த 2 பேரும் அதற்கு முன்பு 1888லேயே கோரல் மில்லுடைய ஒரு பகுதி அம்பாசமுத்திரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருந்தது. பிறகு அதுக்கு பின்னால் 1888 அதனுடைய பிரான்ச்சு தூத்துக்குடிக்கு வந்தது. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அன்னைக்கு ரேகை பார்த்து வேலை செய்வது என்று சொல்வாங்க. கைரேகை எப்போது தெரிகிறதோ அப்போது வேலைக்கு செல்ல வேண்டும். கைரேகை தெரியாத நிலை வருகிற போது வெளியே வந்து விட வேண்டும். இதுதான் நிலைமை. நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட போதுமான நேரம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுப்பு கிடையாது. சொந்த பந்தங்கள் இறந்து போனால் கூட கிடையாது. மிக குறைந்த சம்பளம் என்கிற நிலைமை. இந்த நேரத்தில் தான் வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் அங்கிருந்த தொழிலாளர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தினார். அப்படி திரட்டின போது தான் 27/2/1908 அந்த வேலை நிறுத்தம் துவங்கியது. 6ஆம் தேதி வரையிலும் அந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றது. அந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போது இன்றைக்கி இருக்கிற மாதிரியான நிலைமை இல்லை. தொழிலாளிகள் 1800 பேர், சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, வெளியே வந்தாச்சு, ஆங்கிலேயர்கள் ஆட்சி. ஆனால் இந்த நிலைமையில் சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சியும் தெருவாக நின்று பேசியிருக்கிறார்கள். நீங்கள் அந்த வேலை நிறுத்தத்தை யோசித்து பார்க்கிற போதே அப்படி ஒரு போராட்ட களத்தை இன்று நீங்கள் கற்பனை செய்து பார்ப்பது கூட சந்தேகம் என்று நான் சொல்ல விரும்புவேன். ஏன்னா அவங்க 1800 பேருக்கும் தினசரி 3 வேளையும் சாப்பாடு போடுகிற ஏற்பாட்டை பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணியே அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு தேவைப்படுகிற உணவை கொடுத்தது மட்டுமல்ல, உதவிகளையும் கூட செய்தார்கள் என்பதை பார்க்க முடியும். அநேகமாக இதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய அந்த நகரம் முழுவதும், அது தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தமாக இல்லாமல் நகரம் முழுவதும் அனைத்து பகுதி மக்களுடைய வேலை நிறுத்தமாக இருந்தது. இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவங்க பெற்றாங்க. 50% அவங்க ஏற்கனவே என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதற்கு பாதி அளவுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டது. வார விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டது. அந்த தொழிலாளர்கள் அந்த 7ஆம் தேதி அவங்க வேலைக்கு திரும்பினாங்க. 7ஆம் தேதி மதியத்துக்கு மேலே வேலைக்கு திரும்பினாங்க. ஆனால் அதனுடைய தொடர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது. பிபின் சந்திரபால் விடுதலையை கொண்டாடுவதற்காக மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதை ஒட்டி இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஆஷ் துரை, அப்போது கலெக்டராக இருந்த ஆஷ் துரை முடிவு எடுக்கிறார். இவங்க கைது நடக்குது. கைதை ஒட்டியும் கூட இந்த தொழிலாளிகள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். யாரும் அங்கே இருந்து அந்த தொழிலாளர்களை நீங்கள் இந்த போராட்டத்தில் வ.உ.சி கைதை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக யாரும் அவங்களுக்கு அறைகோல் விடுக்கல. ஆனால் அந்த காலத்தில்
நீங்கள் தேச விடுதலை போராட்டத்தையும் தொழிலாளிகளுக்கான போராட்டத்தையும் ஒன்றிணைந்து நடத்துகிற போது என்ன நடக்கும் என்பதை பார்க்க முடியும். இங்கே நம்முடைய வரலாறுகள் மிக பெரும்பாலும் வட இந்தியாவை மையப்படுத்தி சொல்கிற காரணத்தினால் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக நடைபெற்ற முதல் வேலைநிறுத்த போராட்டம் 1908 ஜூலையில் திலகர் கைது செய்யப்பட்ட போது மும்பையில் அகமதாபாத்தில் நடந்த வேலை நிறுத்தங்களை பெருசாக பேசுவாங்க. ஆனால் உண்மையில் என்ன இருக்குன்னு சொன்னால், நீங்கள் உண்மையிலே சொல்லணுன்னா, ஒரு அரசியல் நோக்கத்துக்காக தொழிலாளிகள் நடத்திய போராட்டம் என்பது 1908ஆம் ஆண்டு கோரல் மில் தொழிலாளர்கள் வஉசியும் சுப்பிரமணிய சபாவும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நடத்திய போராட்டம் தான். அந்த போராட்டத்தை அடக்குவதற்கு போலீஸ் அனுப்பப்பட்டது. திருநெல்வேலியிலேருந்து அனுப்பி வச்சாங்க. உங்களுக்கு என்னென்னா, துப்பாக்கி சூடு நடக்குது, 4 பேர் இறந்து போகிறாங்க. அதில் இந்து உண்டு, முஸ்லீம் உண்டு, கிறிஸ்தவர் உண்டு, மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒருவர் உண்டு. இப்படி பல்வேறு வகையினரான மக்கள் எல்லாம் அதில் சேர்ந்தாங்க. கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஆங்கிலேயர்களுக்கு யாரும் சோறு கொடுக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கப்பலில் போய் தங்கிக்கிட்டாங்க. இரவு நேரத்தில் தங்களுடைய வீடுகளில் தங்குவது சாத்தியமில்லை என்கிற உணர்வுக்கு வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் மத்தியில் ஒரு பேரச்சம் கவ்வி கொண்டது. அதற்கு ஈடாக அதைவிட அதிகமாக தொழிலாளிகள், பொதுமக்கள் என்று அனைத்து பகுதியினரும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி என்று நினைக்கிற போது ஒவ்வொரு தொழிலாளியும், ஒவ்வொரு இந்தியனும், ஒவ்வொரு தமிழனும் வஉசி என்கிற மகத்தான மக்கள் தலைவனை, ஒரு சுதந்திர போராளியை, ஒரு தொழிற்சங்க தலைவனை, தன்னலமில்லாத ஒரு போர்க்குணமிக்க ஒரு மனிதனை கொண்டாட வேண்டிய தினம் என்கிற முறையில் சொல்ல வேண்டும்.